ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாரும் இன்றைக்கி எஸ்எம்சி கூட்டத்துக்காக போயிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது நீங்கள் இன்னும் கிளம்பலனாலும் கண்டிப்பாக வந்து கிளம்பி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் எஸ்எம்சி கூட்டத்தில் கலந்துக்கோங்க. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு எஸ்எம்சியில் உறுப்பினர் ஆகிறதுக்கோ இல்லை வந்து கல்வியாளர் ஆகிறதுக்கோ இல்லை தலைவர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க அந்த ஸ்கூலில் படித்தாங்கன்னா நீங்கள் தலைவர் கூட வந்து ஆகலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போன வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து விழிப்புணர்வு கூட்டம் வந்து நடைபெற்று இருக்கும். அரசு பள்ளிகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றுச்சு. அதில் வந்து உறுப்பினர் தேர்வு வந்து நடைபெற்றிருக்காது. சும்மா வந்து யார் யாரெல்லாம் உறுப்பினர் ஆக போகிறீங்க, தலைவராக விருப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான தேர்வு வந்து நடைபெற்று அதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டில் எழுதி கொடுப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாமே வந்து இன்றைக்கி தான் வந்து நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்சாக நடக்குது. இன்றைக்கி வந்து அரசு தொடக்க பள்ளிகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% தொடக்க பள்ளிகளில் பள்ளிகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 12,117 பள்ளிகளில் மறுகட்டமைப்பு நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி. இது வந்து 50% தொடக்க பள்ளிகளில் மட்டும்தான். ஃபஸ்ட்டு 50% தொடக்கப்பள்ளி, மீதி இருக்கிற 50% தொடக்க பள்ளிகளுக்கு அடுத்த வாரம், அதாவது 17ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை வந்து நடக்கும். ஸோ இந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தொடக்க பள்ளிகளில் தான் நடக்குது, மற்ற பள்ளிகளில் இல்லை. மற்ற பள்ளிகளில் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நடக்குது. 10, 17, 24, 31 அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக 31ஆம் தேதி நடுநிலை பள்ளிகளுக்கு நடக்குது. உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு 24ஆம் தேதி. தொடக்க பள்ளிகளுக்கு தான் இந்த வார சனிக்கிழமையும் அடுத்த வார சனிக்கிழமையும் வந்து நடக்குது. ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து நடக்குதா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு மறக்காமல் கலந்துக்கோங்க. அண்ட் இந்த எஸ்எம்சி கூட்டத்தில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கல்வியாளர்களாகவோ இல்லை வந்து உறுப்பினர்களாகவோ இல்லை தலைவராகவோ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். படப்போகிற அனைத்து தன்னார்வலர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் கண்டிப்பாக நீங்கள் எதுலேயுமே தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு அப்சர்வராவது நீங்கள் போயிட்டு உட்காந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வரணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் எஸ்எம்சி மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருப்போம். இந்த எஸ்எம்சி மீட்டிங் அட்டன் பண்ணுறது கூட வந்து அடுத்த வாய்ப்புக்கு கணக்கில் கொள்ளப்படும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கொடுக்குறப்ப நம்மளுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த கூகுள் ஃபார்ம்லேயே எஸ்எம்சி மீட்டிங் எல்லாம் வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணிங்களா, எத்தனை முறை அட்டன் பண்ணிங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நீங்கள் இதுக்கான ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க, நீங்களே நினைவுபடுத்தி பாருங்கள். ஸோ அதனால் தவறாமல் கூட்டத்தில் கலந்துக்கோங்க. அண்ட் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்எம்சியில் அட்டண்டன்ஸ் வந்து ஷீட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த அட்டண்டன்ஸ் ஷீட் வந்து ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்லேயும் வந்து என்ட்ரி எல்லாம் போடுவாங்க ஆன்லைனில். இருந்தாலும் வந்து அட்டண்டன்ஸ் கரெக்டாக வந்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த பள்ளி மேலாண்மை குழுவோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நிறைய பேர் தெரியாமலே இருக்காங்க. இந்த பள்ளி மேலாண்மை குழு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய நலனுக்காகவும் தான் இந்த எஸ்எம்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஒரு டைம் இதில் வந்து உறுப்பினர் செலெக்ஷன் நடக்கும். நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் நடக்குது இல்லைங்களா, 5 வருஷத்துக்கு ஒரு முறை. அதுபோல் 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த எஸ்எம்சியில் எலெக்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள், கல்வியாளர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 24 பேரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கும் வந்து முன்னுரிமை உண்டு. அதனால தான் ஒவ்வொரு டைமும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை வந்து எஸ்எம்சியில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அழைப்பு வந்தாலும் சரி, அழைப்பு வரலைனாலும் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து நம்மளுடைய பிள்ளைங்க அதே ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தலைவர் கூட வந்து ஆகலாம். அதுவும் வந்து பெண்களுக்கு தான் அதிகமான சதவீதம் வந்து இடஒதுக்கீடு உண்டு ஆண்களை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ பெண்கள் தான் மோஸ்ட்லி இதில் வந்து தலைவர், துணைத் தலைவராக வந்து இருப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிட்டோம், உறுப்பினர் சான்றிதழ் இல்லை தலைவராக செலக்ட் ஆனதுக்கான அந்த சான்றிதழெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்கும். இனிமேல் நம்ம ஒரு தலைவர் அப்படிங்கிற பொறுப்புக்கு வந்தோடனே நம்ம வந்து என்ன எடுத்து வந்து செய்யணும், என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள் கொண்டு வரணும், பள்ளிக்கு என்ன தேவை இருக்குது, மாணவர்களுடைய படிப்புக்கு என்ன தேவை இருக்குது, அதை எவ்வளோ சீக்கிரம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம
பேசணும். இந்த டைம் வந்து நீங்கள் பேசலனாலும் அடுத்தடுத்து எஸ்எம்சி கூட்டம் மாதம் மாதம் வந்து ஒரு நாள் வச்சுருவாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஃப்ரைடே அன்றைக்கி வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் போய் கலந்துக்கணும். ஒவ்வொரு மாதமும் என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வருது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் தலைமை ஆசிரியர்கிட்ட இருந்து வரும். ஸோ தலைமை ஆசிரியர் தான் அந்த ஸ்கூலையே வந்து மெயின்டைன் பண்ணுறவர். ஸோ அந்த ஸ்கூலை பற்றி, அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தலைமை ஆசிரியருக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் எஸ்எம்சியோடைய தலைவர், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து மாணவர்களுடைய நலனுக்காகவும் பள்ளியினுடைய நலனுக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து மேற்கொள்ள இருக்கிறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எஸ்எம்சியில் கலந்துக்கோங்க. அண்ட் எஸ்எம்சியில் உறுப்பினராக செலக்ட் ஆகுங்க. வாழ்த்துக்கள்.